ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங், ஓகேங்களா? ஃப்ரைடே எழுந்திரிச்சு கடன்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா பார்த்திங்களா, காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறது கூட அவர் கவனிக்கல. எங்கள் மம்மியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டீ போடுற ப்ராசஸ் தான் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ப்ராசஸ்ஸு. அது ஏன் அப்படின்னா, எனக்கு டீ போடுறதுனாவே பிடிக்காது அப்படிங்கிறது தாண்டி தெரியாது. அது என்ன, சர்க்கரை போடணும், பால் ஊற்றணும், அதுக்கப்புறம் டீ தூள் போடணும், அவ்வளோதான், கொதிக்க வச்சா முடிஞ்சது டீன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அதோட கரெக்டான ரேஷியோ தெரியணும்ல. ஒருத்தர் பக்கத்தில் இருந்து சொன்னாலும், எங்கள் மம்மி சொல்லி தந்திருக்காங்க பக்கத்தில் இருந்தாலும் அது என்னமோ தெரியல, நான் வைக்கிற டீ வந்துட்டு நல்லாவே வந்ததில்லை. ஆனால் எங்கள் மம்மி வச்ச டீ பார்த்தா சூப்பராக பொங்கி வந்துருச்சு. ஆனால் அது பார்க்க என்ன அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சமைக்கிறதுல குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம ரசித்தா அந்த சமையல் சூப்பராக இருக்குமா. என்னடா இவன் டைலாக்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, டைலாக்லாம் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃபன் மாதிரி, ஓகேயா? அப்புறம் என்ன, டீயும் ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு டம்ளர், அம்மாவுக்கு ஒரு டம்ளர் டீ எடுத்துகிட்டு அப்பாவுக்கு போய் கொடுத்தாச்சு. அப்பா வந்து வழக்கம்போல் பேப்பர் படிச்சுட்டே டீ குடிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆனால் எங்கள் மம்மி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? எப்போவா இருந்தாலும் இந்த மார்னிங் டைமில் மட்டும் இந்த டிவியில் எந்தெந்த டிவிலலாம் ராசி பலன் போடுறாங்களோ அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து சாமி படத்துக்கெலாம் எடுத்து பூவெலாம் வச்சிட்டு இருந்தார். எங்கள் மம்மி வந்து அப்பா வச்சது முடிச்சதுக்கப்புறமா எங்கள் மம்மி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மெயினான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்னென்னா, எங்கள் கோவில் திருவிழா அப்படின்னா இன்றைக்கா திருவிழா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்றைக்கெலாம் திருவிழாலாம் இல்லை, பூச்சாட்டியிருக்காங்க, கம்பம் வந்து போட்டாச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோவிலுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பத்துக்கு போய் தண்ணி ஊற்ற போகிறோம். விநாயகருக்கும் போட்ட சாமிக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம், மாரியம்மன் கோவிலுக்கு வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு அம்மா ஊற்றுனாங்க, அதுக்கப்புறம் நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் எங்கள் மம்மியும் வீட்டுக்கு வரும்போது பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம், என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃப்ரைடே ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பித்தேன். என்ன ஸ்வீட் அப்படின்னா, பருப்பு பாயாசம் தான். பாசிப்பருப்பு பாயாசம் ஒரு 3/4 டம்ளர் போல் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 5 டம்ளர் போல் தண்ணி எடுத்து காய வச்சிடணும். அந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த அந்த டைமு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த தண்ணியில் வந்து சேர்த்து நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரும் இல்லையா, வெந்து வந்த அந்த டைமில் வெல்லம் வந்து உடச்சி வச்சுருக்க வெல்லம் வந்து சேர்த்துடணும். எங்கள் வீட்டில் எனக்கும் அப்பாவுக்கும் பாசிப்பருப்பு பாயசம்னா ரொம்ப இஷ்டம். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் தித்திப்பாக குடிக்கிறதுனால நான் கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது எப்போ நல்லா கரைஞ்சி வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து அந்த பாயாசத்துக்குள்ளே சேர்த்தணும்.
ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேர்த்தக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்க உருண்டை வெல்லம் வந்து எடுத்திருக்கேன்னா, அதில் வந்து என்னென்னா, இது வந்து பழைய வெல்லம். அதனால் வந்துட்டு பாயாசம் கலர் நல்லா டார்க் ஆகிடுச்சு. ஆனால் புது வெல்லத்தை நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அப்படி ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஃபைனல் டச்சாக வந்து தேங்காய் பால். நான் அதில் ஏலக்காய் போடல. ஸோ தேங்காய் கூடைய ஒரு அரை மூடி தேங்காய் கூடைய ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி தேங்காய் பால் வந்து அந்த பாயாசத்தில் வந்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் அந்த அந்த தேங்காய் பால் ஊற்றின உடனே வந்து அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. தேங்காய் பால் நம்ம அதில் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கிடலாம். அது இறக்குனதுக்கப்புறம் சரி நம்ம வந்து சாப்பாடு ஏதோ செய்யணும் இல்லையா, ஸ்வீட்லேயே ஓட்டிட முடியாதுல்ல, அதனால் வந்து அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மஷ்ரூம் பிரியாணிக்காக எண்ணெய் நெய் விட்டுட்டு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதை மட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு. அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா வதங்க விட்டுறணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் வந்து இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க, எப்பயுமே தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா அதில் கல் உப்பு சேர்த்துனேன் அப்படின்னா அது சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நானே எங்கள் மம்மி சொன்ன டெக்னிக் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து இதில் அப்படியே கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், பிரியாணி தான் நம்ம செய்கிறோம். அப்போது பிரியாணி மசாலா வேணும்ல, அதுக்கு தான் இது. நான் வந்து வீட்டில் தான் செய்வேன் பிரியாணி மசாலா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூடயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் அது கூடவே வந்து ஒரு 2 ஏலக்காய் மட்டும் போதும். ஏன்னா நம்ம இந்த தாளிப்புக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதனால். அதுக்கப்புறம் அது கூடயே ஒரு மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் ஒரே ஸ்டார் மொக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா இதுதான் சொல்லுவாங்க ஜாதி பத்திரின்னு சொல்லிட்டு இது இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அது ஏன் அவங்கக்கிட்ட அது பெருசாக காட்டிட்டு சின்னதாக போட்டேன்னா அது போட்டால் ரொம்ப கசப்பெடுத்துரும். அதனால் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கல்பாசி, பட்டை, கிராம்பு இதில் நான் பிரிஞ்சியில் சேர்த்தலை, ஏன்னா நான் அதில் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால வரமிளகாய் வந்து சேர்த்தலை. இப்போ நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் பண்ணதை இந்த தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமையும் சேர்த்து இந்த மசாலா நல்லா வேக வச்சிடணும்.
அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு அளவு தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு கடைசியாக ஒரு கை புதினா மட்டும் சேர்த்து அவ்வளோதான் மூடி வச்சு விசில் விட்டு இறக்குனா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பை சைடில் நான் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்தேன், சோயா சங்க்ஸ் இருந்துச்சா, அதுதான் அந்த மீல் மேக்கர்னு சொல்லுவாங்களே, அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இப்போது வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு, அதனால் வந்து நம்ம பருப்பு பாயசம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நானும் அம்மாவும் குடிக்கலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஒரு பவுல்லையும் எனக்கு ஒரு பவுல்லையும் ஊற்றிட்டு நான் போய் அம்மாக்கிட்ட கொடுத்தேன். அம்மா என்னடா இது அப்படின்னு பார்த்தாங்க. சரி ஓகே ரெடி ஆகிடுச்சு போல் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி அதுக்கப்புறமா மீல் மேக்கர், அதுதான் அந்த சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி செமி கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் ரைத்தா. ஸோ இதுதான் வந்து இங்கே ஃப்ரைடே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், லஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறம் சரி அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து போட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு அப்பாவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அப்புறம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நானும் வந்து பிளேட்டில் போட்டேன். ஆனால் இந்த குட்டி பாப்பா வந்து எனக்கு அந்த பிளேட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. அதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து இந்த கம்பத்துக்கெலாம் போய் தண்ணி ஊற்றணுமோ அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது ஈவினிங். என்னென்னா அம்மா விளக்கு பூஜையில் கலந்துருக்காங்க. ஸோ அந்த விளக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணணும்ல. ஸோ மேலே வந்து பாத்திரம்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த புளியும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணும் போது நல்லா விளக்கு பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே நம்ம செம்பில் இது வச்சுருக்க மாட்டாங்க குத்து விளக்கு. செம்பு குடம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புளி எலுமிச்சம்பழம் இது கூடவே உப்பு சேர்த்து வாஷ் பண்ணணும். ஆனால் இதில் வந்து இது வந்து பித்தளை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்தக்கூடாது. அம்மாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் நான் அம்மா எங்கள் பக்கத்தில் வந்து நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படியே கடகடகடன்னு போனோம். நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அவசரமாக எல்லோரும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப பதட்டமாக வந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கடகடன்னு போய் உட்காந்து எங்களோட இடத்துல அதுக்கப்புறம் பிள்ளையார்லாம் அந்த மஞ்சள் வச்சு செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு கோவில் சார்பில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெற்றலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் அரிசியும் மஞ்சளும் கலந்து அது கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலு, மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா இந்த பழம், பூ, தேங்காய், ஊதுவத்தி, அது கூட அந்த கற்பூரம், வளையல் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. பூவுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உட்காந்து இன்னொன்று என்னென்னா அந்த பாக்ஸில் வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் புளி சாதம் இதையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அதாவது இப்போது கடவுளுக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம், நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் நம்ம சாமிக்கு செஞ்சு வச்சு படைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பொங்கல், சுண்டல், புளி சாதம், அதுக்கும் மேலே ஒரு ஐட்டம் இருக்குது. என்னென்னா ஜிலேபி. இதெல்லாம் தான் வலது பக்கம் தொடை மேல, வலது பக்கம் தொடை மேல லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கணும், ரைட் ஹேண்ட் மேல கை மூடி இருக்கணும். நான் காமிக்கிற பாருங்க, எங்கள் மம்மி வேறு கையை வந்து ரைட் சைடு வைக்கணுமா இல்லை லெஃப்ட் சைடு வைக்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷன்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டாங்க. பார்த்தா நிறையா பேர் இருந்தாங்க. எல்லாருமே அப்படியே அமைதியாக சாந்தமாக அந்த ஐயர் சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களும் அதே மாதிரி எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி இந்த குழந்தைங்க உட்கார வச்சு நம்ம வந்து ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொன்னால் அது திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து
பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டகை நிறைய. அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா. அதே மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுல ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, இந்த விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடும்பொழுது அந்த அம்மன் இருக்காங்க இல்லையா, அம்மன் சாமி வந்து அந்த விளக்கு வடிவத்தில், அதாவது அந்த தீப ஒளியில் வந்து காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து பூஜை போயிட்டு ஓரளவுக்கு எனக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. ஜாலியாக எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த குத்து விளக்கை வந்து கொஞ்சம் நேரம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குத்து விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஏற்றியாச்சு. ஏற்றி இங்கே குட்டி பாப்பா வேறு அழகாக வந்துட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சாமின்னு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.